உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம், எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். வேர்க்கடலை நாம் அன்றாடம் ஒரு பிடி அளவுக்கு அல்லது 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சாப்பிடுவது என்பது பல்வேறு மருத்துவ குணங்களை நமக்கு அளிப்பதாக விளங்குகிறது. அல்லது வேர்க்கடலை எண்ணெயை பயன்படுத்துவது நமக்கு இதயத்துக்கு பலம் கூட்டுவதாக விளங்குகிறது. வேர்க்கடலையிலே பாலிஃபினால்ஸ், ஒலியாக் ஆசிட், மானோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது. இதில் இருக்கின்ற ஒலியாக் ஆசிட் என்கின்ற அமிலத்தன்மை இந்த கோரனரி டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய இதயத்தை பற்றிய நோய்களுக்கு ஒரு தடுப்பு மருந்தாக இது விளங்குகிறது. இதய நாளங்களிலே அடைப்பு சேராத வண்ணம் நல்ல கொழுப்புகளை உடலிலே தக்க வைத்து கொண்டு கெட்ட கொழுப்பை வெளித்தள்ளக்கூடிய ஒரு நல் மருந்தாக, உணவாக இந்த பீனட்ஸ், கிரவுண்ட்நட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேர்க்கடலை அல்லது வேர்க்கடலுடைய எண்ணெய் நமக்கு பயன் தருகிறது என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, கொத்துமல்லி சாறு அன்றாடம் 1 அவுன்ஸ் அல்லது 30 ml கொத்துமல்லி சாறு இனிப்பு சேர்த்து, தேன் சேர்த்தோ பனங்கற்கண்டு சேர்த்தோ காலையிலே பருகி வருகின்ற நிலையிலே தோலிலே இருக்கின்ற தொல்லைகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீரக தாரையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. குடலிலே இருக்கின்ற புண்களை ஆற்றுகின்ற வல்லமையுடையதாக இந்த கொத்துமல்லி சாறு திகழ்கிறது. குறிப்பாக இந்த டியோடினல் அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் புண்ணை ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக இந்த கொத்துமல்லி சாறு விளங்குகிறது. இந்த கொத்துமல்லி சாறு கிடைக்காத பட்சத்திலே இந்த கொரியாண்டர் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய தனியாவை எடுத்து பொடித்து 1 தேக்கரண்டி அளவு சூரணத்தை நீரில் இட்டு காய்ச்சி இனிப்புக்காக பனங்கற்கண்டோ தேனோ கலந்து அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே சிறுநீரக தொற்றுக்கள் அத்துணையும் விட்டு போகும். வயிற்று புண்கள் வெகு விரைவிலே குணமாகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, தமிழ் மருத்துவத்திலேயும் வடமொழி மருத்துவத்திலேயும், அதாவது சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலே திரி என்று சொல்லுகின்ற பொழுது வடமொழியிலே 3 என்று பொருளாகும். 3 காரப்பொருட்கள் சேர்ந்தது திரிகடுகம் என்று பொருள் பெறும். இது ஒரு அற்புதமான மருந்தாகி பல்வேறு நோய்களை, குறிப்பாக தொப்புளுக்கு மேல் இருக்கின்ற அத்துணை உறுப்புகளுக்கும் பலம் தருகின்ற, நலம் தருகின்ற ஒரு மருந்தாக இருந்து ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உறுப்புகளை தூண்டச் செய்யக்கூடியதாக திகழ்கிறது. இந்த திரிகடுகத்திலே ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய சுக்கு பிரதான பகுதியை வகிக்கிறது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்று தமிழிலே சொல்லுவது வழக்கம். இந்த சுக்கை தோல் நீக்கிவிட்டு உட்பகுதியை மட்டும் நாம் சூரணமாக பயன்படுத்துதல் வேண்டும். இதனோடு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய பெப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய மிளகு ஒரு அற்புதமான ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே நச்சு நீக்கியாக, நச்சு முறிப்பானாக விளங்குவது மட்டுமல்லாமல் இரும்பு சத்துவம் என்று சொல்லக்கூடிய அயர்ன் அதிலே அதிகமாக இருக்கிறது. கால்சியம், விட்டமின் சி, மெக்னீசியம் போன்ற தாது உப்புக்களை அது உட்புகுத்தி வைத்திருக்கிறது. இந்த மிளகு காரமுடையது என்பதனாலே இது அடிக்கடி நாம் பயன்படுத்துவதனாலே பல்வேறு நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக
உணவாலேயோ மருந்தாலேயோ விஷக்கடிகளாலேயோ ஏற்பட்ட நச்சுக்களை முறித்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இதனோடு பிப்பர் லாங்கம் என்று சொல்லக்கூடிய திப்பிலி ஒரு அற்புதமான அப்ரோடிசியாக் என்று சொல்லக்கூடிய ஆண்மையை வளர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக திகழ்கிறது. நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு டீகன்ஜஸ்டட் மியூகோப்ரூலண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே சுவாச பாதையிலே தேங்கியிருக்கின்ற சளியாக இருந்தாலும் சரி, நுரையீரலை பற்றி அடம் பிடித்து கொண்டு விடாது பற்றி இருக்கின்ற சளியை கூட கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக, நுரையீரலை சரி செய்யக்கூடிய ஒன்றாக, அவற்றை சரியான வகையிலே இயங்கக்கூடிய நிலையிலே இந்த திப்பிலி வைப்பது மட்டுமல்லாமல் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்வது மட்டுமல்லாமல் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய உயிர் அணுக்கள், விந்து அணுக்களை அதிகப்படுத்துகிறது. அதனுடைய மொட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய பயணத்தன்மையை அதிகப்படுத்துவதாக இந்த திப்பிலி விளங்குகிறது. இந்த சுக்கு மிளகு திப்பிலியோடு ஓசிமம் சாங்டம் என்று சொல்லக்கூடிய துளசி, இது பிருந்தா என்ற வடமொழியிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, ஹோலி பேசில் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. துளசி ஒரு அற்புதமான டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. பல்வேறு பூச்சி கடிகளுக்கு மேல் பூச்சாக பயன்படுவது, நுரையீரல் நோய்களை சிக்கலின்றி இது வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த திரிகடுகமும் துளசியும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு திரிகடுகு சூரணம் மற்றும் துளசியை பயன்படுத்தி சளி, இருமல், மூக்கடைப்பு, தும்மல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்ந்த திரிகடுகு சூரணம், துளசி இலை, தேன். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த திரிகடுகு சூரணம்ல சுக்கோட தோல் சீவிட்டு அந்த சுக்கை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதோட அரிசி திப்பிலியோட மிளகு, இது எல்லாம் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி திரிகடுகு சூரணம், முக்கடுகு சூரணம்னு வச்சிருக்கோம். இந்த சூர்ணம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம பேஸாக பயன்படுத்தலாம். நமக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ அல்லது லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ ஏதாவது இருந்தால், என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம இதை ஒரு பேசிக்கான மருந்தாக பயன்படுத்தலாம். சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க ரெகுலராக திரிகடுகு சூர்ணத்தோட கருவேப்பிலை பொடியும் வெல்லமும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு சைனஸில் இருக்கக்கூடிய அந்த சளியை வெளித்தள்ளி அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். சைனஸ்னால ஏற்படக்கூடிய தலைபாரம், மூக்கடைப்பு, தும்மல் இவை எல்லாமே சரியாகும். திரிகடுகு சூர்ணத்தோட கருவேப்பிலை பொடியும் நாட்டு சர்க்கரையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது சைனசைட்டிஸ் சரியாகும். அதே போல நமக்கு தலைபாரம் இருக்கும் பொழுது திரிகடுகு சூர்ணத்தோட நம்ம தும்பை இலையை சேர்த்து கஷாயமிட்டு குடிச்சிட்டு வரும்பொழுது தலைபாரம், மூக்கடைப்பு இது எல்லாமே கம்மியாகும். இப்போ நம்ம திரிகடுகு சூர்ணம் ஒரு வெறுகடி அளவு எடுத்துக்கலாம். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்கு மட்டும் இல்லாம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டுக்கும் இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம். நமக்கு ஜீரண கோளாறுகள் ஏதாவது இருந்ததுன்னா, பசியின்மை போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா பசியை தூண்டக்கூடிய மருந்தா திரிகடுகு சூர்ணத்தை நம்ம பயன்படுத்தலாம். திரிகடுகு சூர்ணத்தை கஷாயமிட்டு அதோட நம்ம தேன் சேர்த்து குடிச்சிட்டு வரும் பொழுது நன்கு பசி எடுக்கும். அதே போல ஜீரணமும் நல்லா ஆகும். அஜீரணத்தினால வரக்கூடிய மாந்தத்தை சரி செய்யக்கூடிய மருந்தா இந்த திரிகடுகு சூர்ணம் இருக்கும். இதோட நம்ம துளசி இலை சேர்த்துக்கலாம். துளசி இலை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டிட்டு நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தாலோ, வீக்கம் இருந்தாலோ, சுவாச பாதையில வீக்கம் ஏற்படும் போது எப்பவுமே நமக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். மூச்சு திணறல், மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனை இருக்கும். சில நேரம் மூச்சு விட முடியாம மயக்கம் கூட வரும். அந்த மாதிரி சமயத்துல கூட ஒரு எமர்ஜென்சி மெடிசனா கூட நம்ம திரிகடுகு சூர்ணத்தை பயன்படுத்தலாம். இந்த கஷாயம் விட்டு நம்ம அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு சுவாச பாதையில இருக்கக்கூடிய அந்த அழற்சி கம்மியாயிட்டு ரெஸ்பிரேஷன் நல்ல ஈஸ் ஆகும். இந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டிடலாம். குழந்தைகளுக்கு கூட நம்ம இந்த மருந்து கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு 20 ml அளவுக்கு திரிகடுகு சூர்ணம், துளசி சேர்ந்த கஷாயம் கொடுக்கலாம். இதோட கொஞ்சமா தேன் விட்டுக்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி, துளசி இலை மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு 2 வேளையும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது சைனசைட்டிஸை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும்
மூச்சிறைப்பு, தும்மல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலியோடு துளசி சேர்த்து இங்கே தீநீராக நாம் வைத்திருக்கின்றோம். இந்த தீநீரை அந்தி சந்தி என்று 2 வேளை நாம் பருகி வருகின்ற நிலையிலே நுரையீரல் பற்றிய தொல்லைகளை போக்குவதாக விளங்குகிறது, சளியை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது. இந்த திரிகடுகம் ஒரு மந்தாகினி என்று சொல்லக்கூடிய, மந்தம் என்று சொல்லுகின்ற பொழுது நிதானமான போக்கு, அதாவது பசியின்மை என்கின்ற நிலை, ஜீரணம் ஆகாத நிலை. இந்த நிலையிலே உள் உறுப்புகளை இது தூண்டி பணி செய்ய வைக்கிறது. நுரையீரலை துரிதப்படுத்துகிறது, இரைப்பையை துரிதப்படுத்துகிறது, பசியை தூண்டுகிறது, செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது, கல்லீரல் மண்ணீரலுக்கு ஒரு ஸ்டிமுலண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு துரித தன்மையை கொடுக்கிறது, இதய ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. இந்த திரிகடுகத்தோடு லூக்கஸ் ஆஸ்பெரா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தும்பை. இந்த தும்பை இலையை சேர்த்து இது போல தீநீராக நாம் பருகுகின்ற பொழுது தலை நீர் ஏற்றம், தலை பாரம், பின் மண்டையிலே வலி ஏற்படுவது, பிடரி இசிவு என்று மருத்துவ பாஷையிலே சொல்லுவார்கள். இப்படி சைனோசிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்தாக இந்த திரிகடுகம் தும்பையோடு சேர்கின்ற பொழுது ஒரு தலை நீர் ஏற்றத்தை குறைக்கக்கூடிய, தும்மலை தணிக்கக்கூடிய, இந்த அலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமையை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அன்பான நேயர்களே, திரிகடுகமும் துளசியும் அதனோடு தும்பையும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.